அடுத்த லேடியை விட்டு அக்கிரமா அடாத்தா ரொம்ப பேச வைக்கிறது எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அடுத்த லேடிய தப்பா பேசக்கூடாது. நீங்க அவங்க வீட்டுல போய் சண்டை போடக்கூடாது. அவங்க வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரி, நீங்க போய் பேசக்கூடாது. பேசவே மாட்டீங்க. உங்க சின்ன பையனை போய் பாக்குறது இல்ல? இவ அப்பா இல்லைன்னு சொல்லி சேர்த்து விட்டுருக்காங்க மேடம். அவன் மதுசாக்கு வராதிங்கத்தா, அம்மா இப்படி வச்சிருக்கு. எனக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசினேன், லே வாடா உன்னை ஐஸ் வைக்கிறேன் அப்படின்ட்டான். பையில உட்கார விட மாட்டேன்ட்டா பக்கத்தில். அவனே எனக்கு அழைச்சி கூப்பிட்டு போனேன். என்னை எதுக்குத்தையும் கூப்பிட்டு வந்தேன், சண்டை போடத்தையும் கூப்பிட்டு வந்தேன். சரி, ஆட்டோக்கார் கடையில் வந்து கேட்குறாரு, என்ன பையன் 5 6 7 மாதம் ஆச்சு, ஒரு சத்தம் இருக்காது, நீங்கள் வேலை பார்த்துக்கிறீங்க இல்லை, இந்த பொம்பளை யாரு பையனு கேட்கும், இந்த மாதிரி வேலை சொல்லுவாங்க. உங்களை மஞ்சிக்கிட்டே போதும், பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மஞ்சிக்கிட்டே போகுது. ரொம்ப தப்பு. பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பச்சை பச்சையா பேசிக்கிட்டு பாருங்க மேம். இது ரொம்ப தப்பு. இல்லைங்க, அப்படி உங்களுக்கு அவங்கள நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. புரிஞ்சுக்கடா, உனக்காக நான் வாழ்ந்திருக்கேன்டா, உன் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்திருக்கேன்டா. எனக்கு நான் ஒரு புருஷன் போயிருந்தேன்னா என் பிள்ளை என்னடா இருக்கும் சொல்றா. இத ஒழுக்கமா போடவடான்னு பேசாத. நான் பேசதே செய்வேன். ஒழுக்கமா பேச. அப்ப 23 வயசுல நான் உட்கார்ந்திருக்கேன். அவங்க சொல்றதுக்கு மரியாதை கொடுத்து பேசல. நான் ஆம்பளை. ஆமா, நீ இந்த துடி குத்தி அடி வாங்குற. அப்ப வந்து எப்படி அடி வாங்குற உன் பெத்த புள்ளையிட்ட? சரி, அது தூக்கி போட்டு எத்தனை அவனை ஆம்பளைக்கு ஈனத்தனமா அடிக்கிறதுக்கு கையாளாதனம். பெண்கள் அடிக்கிற விபரம் ஆண்கள் கிடையாது. அவன் வந்து பொம்பளை. அதுதான் தூக்கி போட்டு மிதிக்கிறான். பெண்களை அடிச்சிட்டாப்ல வீரம், அது வீரம் கிடையாது. எந்த புருஷன் கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் கண்கலங்காம காப்பாத்துறானோ அவனுக்கு நான் சல்யூட் பண்ணுவேன். எந்திரிச்சு நீங்க அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கீங்க, அதை அவங்களால மன்னிக்கவே முடியல. பேசுறதே சொல்ல மாட்டாங்க. நீங்க அதே சொல்றீங்க. குறை சொல்லணும்னா நாளைக்கு சொல்லலாம். நான் சொல்லவே இல்லையா, நான் சிம்பிளா தான் சொன்னேன். இப்படித்தான் பண்ண பிரச்சனை. அவ மனசுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு வயிறு எரியுது அவளுக்கு, அதுதான் இப்படி வாயில வார்த்தையா வருது. சூழ்நிலைதான் மேடம் மாறிக்கிடுச்சு. நம்மளுக்கு அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது. உங்க மனசுல என்ன எண்ணம் இருக்கு? என் மனசுல மேடம் இப்ப இந்த பிள்ளைய கூட நான் இப்ப சேர்ந்தேன். இப்ப நம்ம குடும்பம் வாழ்ற வாழ்க்கை எனக்கு முடிஞ்சு வச்சுங்க. அந்த ஏம்ல எனக்கு 4-5 வருஷம் ஆச்சுங்க. இப்ப நாளைக்கு வேலைக்கு போய் வைக்கிறேன். இனி அந்த பிள்ளை கூட அந்த பிள்ளை அம்மாட்ட விட்டுருவேன். இல்ல, அந்த பிள்ளை அம்மாட்ட போய்க்கிறான். நான் தனியா கூட இருந்துக்கிறேங்க மேடம். நம்மளுக்கு ஃபேமிலிங்கிறது. சரி ஷபானா, நான் சொல்றது கேட்பீங்களா? வாயில வருது வார்த்தைகளை கேர்ஃபுல்லா இனிமே விடுங்க. கண்டிப்பா மறந்து மன்னிச்சு வாழ்க்கையில முன்னாடி போலன்னா இன்னும் நீங்க தான் டிஸ்டர்ப் ஆவீங்க. இன்னும் டிஸ்டர்ப் ஆகுவீங்க. இப்போ உங்க 2 பசங்களுக்கு ஆத்தா வேணும்னு நீங்க சொல்றீங்க. சின்ன பையன் இன்னும் சின்னவன், பெரியவன் அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான். நீங்க உங்க பையன் நீங்க இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு வாயிலேருந்து தப்பான வார்த்தை விட்டீங்க வச்சுங்க, நீங்க தான் தப்பான அளவைங்க. கண்டிப்பா அத புடிச்சுப்பாங்க. அம்மா சரியில்லை, அம்மா வந்து மென்டல் மாதிரி கத்துறா, நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது.